வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல தான் நம்ம சொல்லப் போறோம். இந்த தகவல எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். அதனால வீடியோவ முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன தகவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சட்டப்பூர்வமா ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ரேஷன் கார்டு எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரேஷன் கார்டு வகைகள் பார்த்தோம் அப்படின்னா 5 வகைகள் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டைப் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லப் போறேன். அந்த காலம் PHHAAY அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான ஒரு ரேஷன் கார்டு ஐடி ப்ரூஃப் தான் இது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னை யோஜ்னா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வரக்கூடியதான் PHHAAY அப்படிங்கிற ஒரு வறுமை கோட்டின் கீழ் அளிக்கப்படக்கூடிய ஒரு சான்றிதழ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல என்ன பயன் அப்படின்னு கேட்டோம்னா 35 கிலோ அரிசி வாங்கிக்கலாம். அப்புறம் சில பொருட்கள் தராங்க இல்லையா? அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் இதனுடைய திட்டம்னு சொல்றாங்க. அடுத்து 2வது பிரையாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, PHHA. இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னுரிமை இல்லாதவர்களுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கான சான்றிதழ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த PHHAAYயும் இந்த PHHம் பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுக்கு கீழே கிடைக்கக்கூடியது. இவங்க 8 கிலோ அரிசி வாங்கலாம். அப்புறம் சில பொருட்களை வாங்கலாம். அடுத்து NPHH அப்படின்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்றாங்க. முன்னுரிமை இல்லாதவர்களுக்கான ஒரு சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கு அரிசி கிடைக்காது. பருப்பு, சர்க்கரை, மிச்சம் என்னென்ன பொருட்கள் ரேஷன்ல தராங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். இது கவர்மெண்ட் ஸ்கீம்ல வரக்கூடியது. அடுத்து NPHHS- அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அது என்ன கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அரிசி மட்டும் கிடையாது. மத்தபடி சர்க்கரை, பருப்பு, மத்த என்னென்ன பொருட்கள் தராங்களோ இது எல்லாமே வாங்கிக்கலாம். ஏன் இவங்களுக்கு அரிசி இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் இவங்கலாம் கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கலாம். இல்ல வேற ஃபினான்ஷியலா இவங்க மேம்படுத்தப்பட்டவர்களா இருப்பாங்க. சோ அதனால இவங்களுக்கு அரிசி இல்ல. நெக்ஸ்ட் NPHHNC அப்படிங்கிறது இதுவும் நான் பிரியாரிட்டியில வரக்கூடியதான். இதுவும் முன்னுரிமை இல்லாதவர்களுக்கானது தான். இந்த NPHHNC அப்படிங்கிற டைப்ல வரவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது. அதாவது குடிமகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழா அந்த அடையாள அட்டையை வச்சுக்கலாமே தவிர எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அரிசி, பருப்பு, சர்க்கரை எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா பினான்சியலா ரொம்ப ரொம்ப பயங்கர டெவலப்மெண்ட்ல இருக்கவங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தன்னுடைய தன்னுடைய ஒரு குடிமகன் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்டையை வச்சுக்கலாம். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 5 வகையான ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது இதுதாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் தர்றதா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது ஜூலைல இருந்து பார்த்தா மாதம் மாதம் பெண்களுக்கு தரப்போறதா சொல்றாங்க. அதாவது அடையாள அட்டைக்கு மாதம் மாதம் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் ஜூலைல இருந்து தரப்போறதா சொல்றாங்க. இந்த தகவல் வெளியாயிருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. தந்தாதான் தெரியும். இந்த தகவல் ஃபர்ஸ்ட் 3 டைப். அதாவது ஃபர்ஸ்ட் PHHAAYக்கும் PHHக்கும் NPHH முன்னுரிமை இருக்கவங்க இந்த 3 இதுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நன்றி.